வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளையும் உடைச்சு தாவேகா கூட சேர்க்கிற ஒரு வேலையை அரசியலா செய்யறாங்க. அதுல நேற்று மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்ந்தவர்களை ஆதரித்து அவர்களை வரவேற்று பேசிய மேடையில ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்த வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. அல்லப்பற பண்ணி அசிங்கமா சிக்கி இருக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்தில் வகையா மாட்டி இருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 100 ஆண்டு கால பழமையான முற்போக்கு அரசியல். தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள போராட்ட வரலாறு அதிகம். ஆனா இன்றைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க குறைந்தபட்சமாக தமிழ்நாட்டினுடைய மாண்பை காப்பாற்ற, தமிழ்நாட்டினுடைய அறத்தை காப்பாற்ற, பண்பாட்டு சூழலை காப்பாற்ற எந்த முடிவும் எடுக்கல. மேடையில ஏறிட்டா திமுகவை தட்டி பேசுறதா அவங்களுடைய வேலையா இருக்கு. தான் பதவிக்கு வந்துட்டோம், மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களை எப்படி காப்பாற்றணும், துறைகளை எப்படி வளர்த்து எடுத்துட்டு போகணும் என்கிற அக்கறை அவர்களுக்கு இல்லவே இல்லை. நேத்து மேடையில நின்று அவர் பொழந்து கட்டினதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஆனா நேற்று என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமான சட்ட ஒழுங்கு சூழல்ல நம்ம இருக்கிறோம். வெளியே போறதுக்கே மக்கள் அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 50 நாள்ல நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த சரௌண்டிங்ல தொடர் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு 2 வீலர்ல ஒரு அப்பாவும் 5 வயது மகனும் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்த ஒரு வண்டி அவங்களை இடிச்சு தள்ளிட்டு அருவா கத்திகளோடு அந்த 2 பேரையும் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. 5 வயசு குழந்தையும் அவங்க அப்பாவையும். இதுல என்ன பிரச்சனைனா, தலைய துண்டா அறுத்து ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா குஜராத்தா? தமிழ்நாட்டுக்கு ஒரு நாகரிகம் இருந்தது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை இங்க நம்ம கட்டமைச்சிருந்தோம். எங்கேயோ ஒரு கொலை, எங்கேயோ ஒரு கூட்டு வல்லுறவு நடக்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு அன்றாடமாக அது நடக்கிற ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறது தாவேகா அரசு. அதை பத்தி வாயே திறக்காத ஒரு அரசு. 5 வயசு குழந்தைய வன்மத்தோடு கொன்று வீசிட்டு தலைய தூக்கி ரோட்ல வீசிட்டு போறாங்கன்னா இந்த காட்டுமிராண்டித்தனமான ஒரு சூழலை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இதே திருநெல்வேலி மாவட்டத்துல நேற்று ஒரு அம்மாவும் ஒரு பையனும் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனைய பேசக்குள்ளையும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கம்பு கடப்பறையோட வந்து அவங்கள போட்டு அடிச்சு அந்த பையனை உயிரை காப்பாத்து ஓடுறான். அந்த அம்மாவை தலையில அடிச்சு மயங்கி விழுகுறாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் காதுகளுக்கு போய் சேரல. இதெல்லாம் பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லை. விஜய் ஒரு டம்மி அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய, தமிழ்நாட்டுல எந்த மாதிரி சோர்ஸ்ல சம்பாதிக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்ற திட்டமிடலை செய்வது ஆதவ அர்ஜுனா. எல்லா வேலையும் ஆதவ அர்ஜுனா செய்யறாப்ல. அண்ணன் டம்மியா உட்கார்ந்துருக்காப்ல. அவர் பாவம் போய் கேக்கு வெட்ட, சாப்பிட, கல்யாண வீட்டுக்கு போக, காது குத்து வீட்டுக்கு போக, அப்புறம் வளைகாப்பு வீட்டுக்கு போகன்னு அவர் ஜாலியா இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். நேற்று ஒரு நாள்ல ஒரே ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்குதுன்னா இத பத்தி பேசுறதே இல்லை. ஆனா போய் மேடையில் என்ன பேசுறாரு? ஒரு கணக்கு வழக்கு இருக்குங்க, ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்கை முடிக்காம நாங்க விட மாட்டோம். வீரவசனம் மேடையில் ஏறி ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அந்த கணக்கு வழக்கை நாங்க முடிக்காம விட மாட்டோம். எதை சொல்ல வராரு? கரூர்ல 41 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்களா அதை சொல்றாரு. ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டாராம். எங்க தலைவரை கை வச்சிங்கள கரூர்ல கேக்குறாரு. எங்க தலைவரை கை வச்சிங்கள கரூர்ல. தம்பி, உங்க தலைவர் தான் 41 குடும்பத்தை போட்டு தள்ளினாரு. அதுக்கு வழிவகுத்து கொடுத்தது நீங்க. முதல்ல உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். நாகரிக அரசியல் செஞ்சதுனாலதான் ஸ்டாலினை கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. அன்னைக்கு அவர் நாகரிகமா நடந்துகிட்டாரு. எங்க தலைவர் மேல கை வச்சிங்கல்ல, எங்கள் மக்கள் மீது கை வச்சிங்கல்ல. யாரு? இவங்க மக்கள் மீது கை வச்சாங்களாம். எனக்கு வரலாறு ரொம்ப கசப்பானதுங்க. ஆனா உண்மையை சொல்லும். 41 பேர் படுகொலையான பிறகு, கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்த பிறகு, அதுல கர்ப்பிணி பெண்கள் செத்திருக்கிறாங்க. குழந்தைங்க நெஞ்சு எலும்பு உடஞ்சி இதயத்தை குத்தி காப்பாற்ற முடியாம செத்திருக்கிறாங்க. 41 பேருடைய மரணம் அவங்கள உழுக்கவே இல்லை. அது அரசியலா ஓட்டாதான் பார்த்தாங்க இந்த தாவேகா. 41 பேருடைய மரணத்தின் போது கடைசி நேரம் கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு, மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டாரு. ஒருத்தர் செத்தவரை தூக்கிட்டு போறாங்க. நம்ம அந்த பல வீடியோ போட்டோம். அங்க பேசிட்டு இருப்பாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா பாடிட்டு இருப்பாரு. இங்க மக்கள் செருப்பை விட்டு எறிவாங்க, மக்கள் பாட்டில விட்டு எறிஞ்சு இங்க பாருங்க
மோசமா இருக்கு கிளம்புங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், விலாவாரியா பார்த்துட்டோம். மக்கள் கடுமையான கோபத்துல இருப்பாங்க, டே பேச்ச நிறுத்திடான்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தர்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. மக்கள் உயிர் அந்த இடத்துல காப்பாற்ற முடியல. அங்க போய் நின்றுகிட்டு செந்தில் பாலாஜியை கேலி பண்றதா இவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. இந்த 41 பேருடைய வாழ்க்கை முக்கியமா இல்லை. கடைசியில அவங்க கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போகும்போது இதே வாய்கிழிய பேசுற ஆதவர்ஜுனா என்ன பண்ணாரு, திருன்னு ஓடி போய் அவர்கிட்ட சங்கதி சொல்றாரு, இங்க பிரச்சனையாகுது, கிளம்புவோம் கிளம்புவோம் அப்படின்ட்டு திருன்னு கீழே ஓடுறாரு. உள்ள ரெடி பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. பாத்தீங்கல்ல, கரூர் வீடியோ பாத்தீங்கல்ல. அவருக்கு முன்னாடியே அந்த கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உடம்ப தூக்கிட்டு போறாங்க. உடனே ஆதவர்ஜுனா அவர்கிட்ட காதல குசுன்னு பேசிட்டு அப்படி தப்பிச்சு ஓடுறாரு. நீங்க மக்களை குறித்து பேசுறீங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அங்க இருந்த காவல்துறை, அங்க இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எவ்வளவோ அட்டி தட்டி எல்லாம் வாங்கி தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்க காரை போட்டு நிறுத்தி அலப்பறை பண்ண தாவேக்காவன அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆம்புலன்ஸே போக விடாம காரை வச்சு மறிச்ச தாவேக்காவினரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளின வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்கு, போய் பாருங்க. ஆனா காவல்துறையும் அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு அம்மா மேல சட்டையோட இருக்கிறாங்க, அவங்க மேல துணி இல்லைன்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் தன்னுடைய டிஷர்ட் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு தூக்கிட்டு ஓடுறாரு. எங்கிட்டாவது காப்பாற்ற முடியுமா? பேசிக்கிட்டே ஓடுற வீடியோக்கள் 1000 இருக்கு, போய் பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்க, தெரிச்சு ஓடுனீங்க. 28 பேர் 30 பேர் செத்து இருந்தாங்க அந்த சமயத்துல. உங்க அண்ணன் ஏர்போர்ட்ல தப்பிச்சு ஓடும்போது அங்க இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் சார் 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 28 பேர் செத்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அப்ப 30 பேர் செத்துட்டாங்க சார், 30 பேர் செத்துட்டாங்க சார், என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி கையை அப்படி தட்டி விட்டுட்டு போனாரு. வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நினைவூட்டுறேன். 30 பேர் மரணத்தை மயிராச்சேன்னு இப்படி தட்டி விட்டுட்டு போனவர் தான் அண்ணே விஜய். போனவர் வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாரு. 3 நாள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு 3ஆவது நாள் சாயந்தரம் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலதான் என் மேல கை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, நான் இங்கதான் இருப்பேன், என் மக்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு உருட்டி விட்டது. செஞ்ச காரியம் அத்தனையும் இந்த கும்பல். 41 பேருடைய படுகொலை காரணம் இந்த கும்பல். ஆனா யார் மேல பழி போட்டாங்க? தெரிஞ்ச உடனே நடுராத்திரி கிளம்பி ராத்திரி 2-3 மணிக்கெல்லாம் அங்க வந்து திருச்சிக்கு வந்து அங்க இருக்கிற ஜிஹெச்சுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு உடனே பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை உடற்கூறு ஆய்வு செய்கிற மருத்துவர்களை எல்லாம் வர வச்சு வேகமா அவங்களை கண்ணீரும் கம்பளையுமா ரோட்ல நிக்க வைக்க கூடாதுன்றக்காக அவ்வளவு துரித வேலை. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. எந்த தலைவர்களும் தங்களுடைய மக்களை, தங்களுடைய ரசிகர்களை, தங்களுடைய தொண்டர்களை கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு விபத்தினர். அதுல இருக்கிற லட்சத்துல 1 மடங்கு நேர்மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை நேர்மையா டீல் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க வந்து யாரு? கிரிமினல்ஸ், கார்பரேட் கிரிமினல்ஸ். உங்களுடைய நோக்கம் மக்கள் இல்ல, பணம், பதவி, அதிகாரம். அதுக்காக நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு முடிச்சிட்டாரு, அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுச்சு, அதிமுக சப்போர்ட் பண்ணுச்சு, நீங்க வந்து கூட்டணி சேர்ந்துருவீங்கன்றக்காக அங்க இருந்து ஆளுங்க வந்தாங்க, அங்க இருந்து டீம் வந்துச்சு, என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா மக்கள் தெளிவா இருந்தாங்க. நீங்க நேர்மையானவர் மக்கள் நம்பி இருந்தா கரூர்லயும் நீங்கள் வெற்றி அடைந்திருப்பீர்கள். ஆனா கரூர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, அங்க இருந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. காரணம் என்ன? உங்களை மக்கள் நம்பலன்றது அர்த்தம். அதனால இந்த சீன் எல்லாம் போறது குறைங்க. அது மட்டுமா பண்ணீங்க? உங்களுடைய அத்தனை பேரும், உங்க கட்சிக்காரங்க அத்தனை பேரும், லோக்கல் பாடியில ஒர்க் பண்ற அத்தனை பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர் கைதாகிறாரு. அவரை காப்பாத்த நாதி கிடையாது. எல்லா 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜயும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடின கதை இருக்கு. யாருக்கிட்ட வந்து நீங்க கதை விடுறீங்க? 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரானே, போடுறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் மெயில் ஒன்று லீக் ஆச்சு, எல்லாரும் அதை பார்த்தோம். இவர் வீடியோ போட போறாரு, அண்ணன் வந்து இன்னைக்கு மாலையில, இன்னைக்கு ஈவினிங்ல வீடியோ போட போறாரு. அதனால எல்லாரும் என்ன பண்றீங்க, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க, உங்க வெர்ஷன்ல, உங்களுடைய மொழியில
அண்ணனுக்காக இறக்கப்படுற மாதிரியும், அண்ணனுக்காக அழுகிற மாதிரியும், அண்ணன் பாவம்ன்ற மாதிரியும், அண்ணன் நல்லவர்ன்ற மாதிரியும், அண்ணன் நேர்மையானவர்ன்ற மாதிரியும் வீடியோ போடுங்க, உங்களுக்கு 25,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன், 2,500 ரூபா கொடுக்குறேன்னு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி காசை பிக்ஸ் பண்ணிட்டு ரூட் மாஃபியாவும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமனும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அவர் வீடியோ போறதுக்கு முன்னாடி இங்க தயாரா இருந்தாங்க. வீடியோ போட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து இந்த வீடியோக்கள் பல வெளியே வருது, புற்றீசல் மாதிரி வெளியே வருது. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை கட்டமைச்சாங்க, ஒரு சதி கோட்பாட்டை கட்டமைச்சாங்க திட்டமிட்டு. ஆனா உண்மை என்ன? நேர்ல கூட போய் பார்க்கல அந்த மக்களை. பனையூருக்கு வர சொல்லி இந்த பண்ணையார் பார்த்தாரு, அந்த மக்களுக்கு காசை கொடுத்து வாய் அடைச்சாரு. அடுத்து ஒரு நடந்துச்ச ஞாபகம் இருக்குங்களா? 2 பேர் வழக்கு தொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்தில். அதுல ஒருத்தர் அந்த குழந்தை 6 மாசத்துல விட்டுட்டு ஓடி போனா அப்பா, அவரு வழக்கு போடுறாரு, எங்களுக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும், எங்களுக்கு லோக்கல்ல இருக்கிற போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை என்று அவர் ஒண்ணு. புள்ளை மூஞ்சிய கூட பார்க்கல, செத்தனைக்கு கூட வந்து மூஞ்சிய பார்க்கல, அந்த குழந்தையுடைய முகத்தவே பார்க்காத ஒரு அப்பன் காசுக்காக இங்க போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு. உச்ச நீதிமன்றம் எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அன்னைக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க செஞ்ச சதி இன்னைக்கு உங்க கட்சியை உடைக்குது. அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தரை செட் பண்ணி உன் மகனுக்கு வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி அவரை கையெழுத்து போட வச்சு அவர் பேர்ல ஒரு கேஸ போட்டாங்க. எத்தனை கோல்மால் பண்ணீங்க நீங்க! கடைசியில் என்ன பண்ணீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தவோ அங்க இருந்த போலீஸ் எல்லாம் கொத்தா மாத்துனீங்க. இல்ல, நீங்க தான் யோகியமானவராச்சே, நீங்க தான் நேர்மையானவர்களாச்சே. ஆதாரம் கையில் இருக்கணும்ல. 60 கேமரா உங்க பஸ்ல இருக்கு, 60 கேமரா, மீடியாக்களுடைய ட்ரோன் கேமரா எல்லாம் இருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்றத கை மேல வச்சிருக்கிற அத்தனை எவிடன்ஸ் இருக்கு. இம்புட்டையும் தாண்டி எவ்வளவு நாடகம் நடிச்சீங்க. சிபிஐக்கு போனா வழக்கு வந்து இழுத்தடிப்பாங்கன்னு போன மாசம் சொல்லிட்டு, அந்த சம்பவம் நடந்த மாசம் நீங்க என்ன சொன்னீங்க? இதே ஆதவர்ஜுனா, நாம வந்து சிபிஐல போய் நாங்க வழக்கு கேட்கல, அவங்களா சிபிஐக்கு மாத்திட்டாங்கன்னு உருட்டி விடல. இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியல் மிஸ்டர் ஆதவர்ஜுனா. உங்க அரசியல வன்மத்தை, உங்களுடைய கிரிமினல் தனத்தை இந்த மக்கள்கிட்ட காட்டாதீங்க. இந்த கேஸ உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது யாரு? ஆதவர்ஜுனா குரூப். அவங்க கை நீட்டி விட்ட 2 அப்பாவிங்க, சரிங்களா? இந்த கேஸ் அங்க போயிருக்கு, அங்க நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கும் போது அங்க நின்னுகிட்டு மக்கள் மேல கை வச்சுட்டீங்க, எங்க தலைவர் மேல கை வச்சுட்டீங்க, நாங்க விட மாட்டோம், எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? உங்க கணக்கு மக்களை ஏமாத்தி கஞ்சி குடிக்கிற கணக்கு, காசு சம்பாதிக்கிற கணக்கு. உங்க கணக்கு அரசியல் அதிகாரத்தை வச்சு பிழைப்பு நடத்துகிற கணக்கு. அதுவும் என்ன சொல்றாரு, எங்க மக்களை காவல்துறை தான் கொன்னுச்சுன்றாரு. முதல்ல இதை டெஃபமேஷன் கேஸ் போடணும், அவமரியாதை கேஸுங்க இது. காவல்துறை தான் காப்பாத்துறதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், எத்தனை வீடியோக்கள். கடைசியில் காவல்துறையை வச்சு கொன்னதா ஒரு பொய்ய சொல்றாருன்னா வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க போறாங்க. இந்த கேஸ் ஆல்ரெடி வழக்கு இருக்கு, இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல ட்ரையல்ல இருக்கு. அப்படி இருந்தும் கூட எதுக்கு இவ்வளவு அலப்பறம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாசம் 2வது வாரத்துல கரூர்ல போய் மக்களை சந்திக்க போறாங்க. இப்ப கரூர் மக்கள் கடுப்பாயி ரோட்டை மறிச்சு வராதீங்கன்னா ஓடுங்கடான்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய உளறல்களையும் உங்களுடைய வன்மத்தையும் உங்களோட வைங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பயும் அதை கிரியேட் பண்றாங்க. இப்போ ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அண்ணன் போய் ஊருக்கெல்லாம் உதவுற பரமாத்மாவாகவும் கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதராகவும் காட்டுறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. இதை சும்மா விடக்கூடாது. மக்கள் முதல்ல அரசியலை புரிஞ்சுக்கணும். இவர்களை போன்ற கார்ப்பரேட் கிரிமினல்கள் நம்மை வைத்து பகடை கைகளாக்கி இங்கே ஒரு ஆட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சதுரங்க வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. இதை புரியலைன்னா நம்ம குழந்தைங்க பேரம்பேத்திங்க யாருக்கும் நேர்மையான நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை உருவாக்க முடியாது தமிழ்நாட்டில். இது இன்னொரு குஜராத்தாகவும் இன்னொரு பீகாராகவும் இன்னொரு உத்தரப்பிரதேசமாகவும் மாறி போகும். இன்றைக்கே அந்த சூழல்ல தான் இருக்கு தமிழ்நாடு. யோசிங்க மக்கள்.